இதை எப்படி நான் மார்க்கெட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன்லேயும் வந்து நிறைய இடத்துல நான் போட்டு வச்சுருக்கேன். அதாவது என்னோடய நேம் போட்டுட்டு ஆர்கானிக் ஆலோவேரா சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இதில் நிறைய சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது அந்த மூலயமா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க. அப்புறம் நானும் வந்துட்டு நிறைய ஹெர்பல் ஆயுர்வேதிக் கம்பெனிக்கெலாம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு நானும் அவங்கக்கிட்டேயும் வந்து கேட்டுட்டு எவ்வளோ வேணும் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜூஸுக்கு, அதுக்கப்புறம் கம்பெனிக்கு, இவங்க எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. இந்தியால இப்போ ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சே நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஹெல்த் கான்ஷியஸ் அண்ட் பியூட்டி கான்ஷியஸ் மக்களுக்கு ரொம்ப அதிகமாவே ஆயிருச்சு. இதனாலேயே ஆலோவேரா விவசாயத்துக்கான டிமாண்டும் ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் ஆலோவேரா இந்தியால இருந்து பயங்கரமா எக்ஸ்போர்ட் ஆயிட்டும் இருக்கு. இந்த ஆலோவேரா மார்க்கெட்டை எப்படி பிடிச்சு சக்சஸ்ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படிங்கறத ஆலோவேரா விவசாயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற ஆதவன் சொல்ல போறாரு. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ். இப்போ வந்து என்னோட வந்து ஆலோவேரா போட்டிருக்கிறது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் மேப்பு, அது கூகுள்ஸு இந்த மாதிரி நிறைய இதில் போட்டிருக்கனால அதில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுலேருந்து நிறைய பேர் வராங்க. வந்து அவங்களும் எல்லாம் கேட்டுட்டு இப்போ வந்து ஈரோட்டிலேருந்து ஒரு கம்பெனிலேருந்து கூட அவங்க கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அடுத்து வந்து இங்கே தஞ்சாவூர்லேயும் இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்கே சென்னையில் ஜூஸுக்காகவும் இங்கே லோக்கல் ஆளுங்களை வச்சு வெட்டிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்களும் பார்த்துருக்காங்க. அதனால் இப்போ வந்து என்னோட இது பார்த்திங்கன்னா அவங்களே ஓரளவுக்கு வந்துடுறாங்க. எனக்கு மூலியமாகவும் தனிப்பட்ட மூலியமாகவும் எனக்கு வருது. பேபி பிளான்ட்டும் தனிப்பட்ட மூலியமாகவும் வருது. நானும் அந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். தனியாக இப்போ 100 கிலோ 200 கிலோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். மொத்தமாக கேட்குறவங்களுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இதை எப்படி நான் மார்க்கெட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து நிறைய ஆன்லைன்லேயும் வந்து நிறைய இடத்துல நான் போட்டு வச்சுருக்கேன். அதாவது என்னோடய நேம் போட்டுட்டு ஆர்கானிக் ஆலோவேரா சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இதில் நிறைய சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது அந்த மூலயமா பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க. அப்புறம் நானும் வந்துட்டு நிறைய ஹெர்பல் ஆயுர்வேதிக் கம்பெனிக்கெலாம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு நானும் அவங்கக்கிட்டேயும் வந்து கேட்டுட்டு எவ்வளோ வேணும் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால இப்போ வந்து அவங்களும் வந்து தேடி வராங்க. பார்த்துட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. இப்போ ஜூஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. புரோக்கரும் வந்து ஆளுங்கள்லாம் வராங்க. புரோக்கர் மூலியமாகவும் ஜூஸுக்கு, அதுக்கப்புறம் கம்பெனிக்கு, இவங்க எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலயமா தான் நம்ம வந்து இதில் வந்து அதாவது சேல்ஸ் பண்ண முடியும், காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம லோக்கல் ஆளுங்களுக்கே வந்து நம்ம இதை வந்து ஆலோவேரா ப்ராடக்டை நம்மளே வந்து ஷாம்பு இந்த மாதிரி ஆயிலும் வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வந்து லோக்கலில் வந்து நம்ம ஒரு சிட்டி சைடு போய்ட்டு ஒரு ஜூஸ் கடை நம்மளாக வந்துட்டு ஆள் பிடிச்சி போட்டு நம்ம அந்த மூலியமாகவுமே வந்து நம்ம காசு சம்பாதிக்கலாம். இப்போ வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலயமா நம்ம இன்னொருத்தவங்களை தேடி கொண்டு போய் நம்ம இது பண்ணணும்னு இல்லை. நம்மளோட பொருளை நம்ம விளைவிக்கிறோம், நம்மளே கொண்டு போய் விற்று நம்ம வந்து இதுலேருந்து காசு சம்பாதிச்சிடலாம். இப்போ வந்துட்டு இதை நம்ம கலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வந்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு வச்சுட்டு அங்கே வந்து நம்ம டைரெக்டாக டைப் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம வந்து டைரெக்டாக அவங்க மூலயமா வண்டி கொண்டு வந்து அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது பேசிக்கணும். இல்லாட்டி நம்ம இங்கேருந்து வண்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கான ப்ரைஸும் நம்ம பேசிக்கிட்டோம்னா நம்ம வந்து அவங்கக்கிட்டேயும் நம்ம டைரெக்டாக நம்ம கொடுத்துர்லாம். அதாவது அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நமக்கு சேஃபு. போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட அமௌண்ட்டு நம்ம ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்லது. இப்போ ஆலோவேரா வந்து எங்கே அதிகம் வந்து ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டுக்கும் முக்கியமானது தேவைப்படுது. ஆயுர்வேதிக்கு, சித்தா, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஜூஸு, பேபி ப்ராடக்ட்டு, ஃபேஸ் வாஷு, ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்காக அதிகம் தேவைப்படுது. அதுக்கப்புறமேட்டுக்கு மெயினாக வந்து வீட்டில் வந்து இந்த வாசலில் கட்டி விட்றாங்க. அது வந்து பியூரான ஆக்சிஜன் வந்து நைட்லேயும் நமக்கு கிடைக்கும். அதனால அதுவும் நமக்கு யூஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நம்மளாவே எடுத்து ஆலோவேராவை எடுத்து ஃபேஸில் அப்படியே கூட நல்லா கழுவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். உடம்புல கூட தேய்ச்சிட்டு நம்ம குளிச்சுக்கலாம், அப்படியே சாப்பிட்லாம். அந்த மூலியமாகவுமே நமக்கு நிறைய யூஸ் இதில் இருக்குது. இப்போ இந்த ஆலோவேராவில் நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது. இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஆலோவேராவுக்கு வந்து ரொம்ப டிமாண்டு. அதாவது ஆலோவேராவுக்கும் வந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க லீஃபாக. அப்படி இல்லை நம்ம ப்ராடக்டாகவும் நம்ம நல்லா நிறைய வந்து கார்ப்பரேட் கம்பெனி, ஃபார்மா கம்பெனிலாம் ப்ராடக்டாக இது பண்ணி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்குமே நிறைய டிமாண்ட் இருக்குது.
அதுவும் ஆயுர்வேதிக்கு, சித்தா, சோப்பு, ஷாம்பு அதுலேருந்து எல்லாத்துக்குமே ஆலோவேரா ப்ராடக்ட்டு வெளியில் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால வெளிநாட்டில் அதிகம் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு அதிக ரெக்யூப்மெண்ட் இருக்குது, தேவைகள் இருக்குது நிறைய. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் இந்த கற்றாழை விவசாயத்தில் எந்த அளவு டிமாண்ட் இருக்குது, இதோட ஜூஸு மற்ற விதமான ப்ராடக்ட்ஸு எப்படியெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் யூஸஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம ஆதவன் அழகா சொல்லி கொடுத்தாரு. ஒருவேளை உங்களுக்கும் இந்த ஒரு கற்றாழை விவசாயத்தை நீங்களும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன்ல கற்றாழை விவசாயம் கோர்ஸே இருக்கு. அந்த கோர்ஸை பார்த்து கற்றாழை விவசாயத்தோட முழுமையான விவரத்தை நீங்களும் கத்துக்கலாம். சோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.